கல்லூரிகளில் நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் தற்போது முழுமையாக செயல்படுவதாக தமிழக கல்லூரி கல்வி இயக்குநர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் இயந்திரங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாக பத்திரிகை ஒன்றில் வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்தது. அதில் நாப்கின் இயந்திரங்களை பராமரிப்பது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என்று கூறி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கில் தமிழக கல்லூரி கல்வி இயக்குநர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் 2017-18 ஆண்டு நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு 89 கல்லூரிகளில் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அவை பழுதடைந்தால் சரி செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்க அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பத்திரிகை செய்தி அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் தற்போது முழுமையாக செயல்படுவதாகவும் கூறப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் பள்ளிகளின் நிலவரம் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய பள்ளிக் கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ரஷ்யா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டு அதிபர் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் பாதுகாப்பு உயரதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அஜித் தோவல் ரஷ்யாவிற்கு சென்றார். இதனிடையே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் அதிபர் புதினை அஜித் தோவல் சந்தித்து பேசியதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் உக்ரைனுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே 2 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் சூழலில் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்படலாம் என்று புதின் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் மருத்துவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மக்களின் நலனுக்காக பதவி விலகவும் தயார் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்திற்கு நீதி கேட்டு பயிற்சி மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சுவார்த்தைக்கு அழைத்த நிலையில் கூட்டத்தை நேரலை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் நிபந்தனை விதித்தனர். ஆனால் அதற்கு அரசு தரப்பு மறுப்பு தெரிவித்ததால் பேச்சுவார்த்தையில் மருத்துவர்கள் பங்கேற்கவில்லை. இது தொடர்பாக பேசிய மம்தா தாமும் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கோரியே நிற்பதாக கூறினார். மருத்துவர்களின் போராட்டத்தில் 7 லட்சம் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் போராட்டம் முடியாததால் மேற்கு வங்க மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்தார். 3 நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்த காத்திருப்பதாகவும் பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை மருத்துவர்கள் பொருட்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இருந்தபோதும் மேற்கு வங்க அரசு மருத்துவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். தமது பதவி ஒரு பொருட்டல்ல, மக்களுக்கு நீதி கிடைப்பதே முக்கியம் என குறிப்பிட்ட மம்தா முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகவும் தயார் என கூறினார். டூலிப் போன்ற புகையிலை பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்கள் என அறிவித்து அவற்றை நாடு முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரும் வழக்குகள் நீதிபதி வரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மத்திய மற்றும் மாநில அரசு வழக்கறிஞர்களை அழைத்த நீதிபதி தமிழகத்தில் கூல்லிப் எனும் போதைப் பொருளை விற்பனை செய்த வழக்கில் ஜாமீன் கோரி பல வழக்குகள் வருவதாக சுட்டிக்காட்டினார். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருப்பது தெரிய வருவதாக குறிப்பிட்ட அவர் சமீப காலமாக பள்ளி மாணவர்கள் சண்டையிட்டுக் கொள்வது போன்ற சம்பவங்கள் அதிகரிக்க இதுபோன்ற போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்ததை காரணம் என தெரிவித்தார். இளம் தலைமுறையினர் சிந்திக்கும் திறன் முற்றிலுமாக மறைந்து வருவதாக வேதனை தெரிவித்த நீதிபதி நமது குழந்தைகளை நாம் எவ்வாறு பாதுகாக்கப் போகிறோம் என கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் கூல்லிப் எனும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் இருப்பதாகவே தெரிகிறது என்றும் குறிப்பிட்ட நீதிபதி அவற்றை நாடு முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதி வரத சக்கரவர்த்தி விசாரணையை செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மகன்கள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார்.
மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக மனோவின் மகன்களான ரஃபீக், சாஹிர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. தற்போது இருவரும் தலைமறைவாக உள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மனோவின் மனைவி ஜமீலா தன் மகன்கள் மீது எந்த தவறும் இல்லை என தெரிவித்தார். தங்களது வீட்டை உற்று நோக்கி பார்த்த இளைஞர்களை விசாரித்த போது அவர்கள் அவதூறாக பேசியதாகவும் அந்த இளைஞர்கள் தான் தனது மகன்களை தாக்கியதாகவும் கூறினார். ஆனால் தனது மகன்கள் குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டதாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக ஜமீலா வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து தவறான செய்திகள் பரவியதால் தனது மகன்கள் வீட்டை விட்டு சென்று விட்டதாகவும் இருவரும் எங்கிருக்கிறார்கள் என தெரியவில்லை என்றும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள மீடியாவில் என்னென்னமோ போட்டுட்டு என்னமோ பண்ணிட்டாங்க. பயந்துட்டு அவங்க ஃபோன் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்காங்க, என்ன இருக்காங்க தெரியவே மாட்டேன். நானே அந்த கவலை. என் வீட்டுக்காரர் வேற ஊர்ல இருக்காங்க, பசங்க வேற எங்க இருக்காங்க தெரியல. பசங்க வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க, அது சாப்பிட்டாங்க, இது சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் கிளப்புறாங்க. அவ்வளவு தைரியம் இருந்தா உடனே அப்பவே டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? பசங்களுக்கு அப்பவே டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? நாங்களா போன் பண்ணி கூப்பிட்டோம் சார். போலீஸ்காரங்க வந்து நாங்களா போன் பண்ணிட்டு வாங்க சார் இங்க பெருசா நடக்குதுன்னு சொல்லிட்டோம். 100 பண்ணிட்டேன், 103 பண்ணிட்டேன். ரெஸ்பாண்ட் இல்லை. அதுக்கப்புறம் போலீஸுங்களுக்கு நான் தான் கூப்பிட்டேன். என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. 15 பசங்க வந்துட்டாங்க, கல்லெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. நான் தான் கூப்பிட்டேன். பல ஆண்களை திருமணம் செய்து ஏமாற்றியது தொடர்பான வழக்கில் காவல்துறை உரிய நேரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததால் பெண்ணுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த சத்யா என்பவர் மேட்ரிமோனி செயலிகள் மூலம் பல்வேறு ஆண்களை திருமணம் செய்து பணம், நகைகளை பறித்துச் சென்ற வழக்கில் கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கில் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த அவர் தாம் 60 நாட்களுக்கு மேலாக சிறையில் உள்ளதாகவும் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வழக்கை விசாரித்த நீதிபதி தனபால் காவல்துறை உரிய காலத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்பதால் சத்யாவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். சிங்கப்பூரில் போப் பிரான்சிஸ் தலைமையில் பிரம்மாண்ட திருப்பலி நடைபெற்றது. சிங்கப்பூர் தேசிய மைதானத்தில் நடைபெற்ற திருப்பலியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். வாட்டிகன் சிட்டியின் தேசிய கொடியின் வண்ணத்தில் பெரும்பாலானோர் உடை அணிந்திருந்தனர். ஆசியாவில் 12 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள போப் பிரான்சிஸ் இந்தோனேஷியா, பப்புவா நியூகினி, கிழக்கு டிமோர் நாடுகளில் நடைபெற்ற திருப்பலியில் பங்கேற்றார். சிங்கப்பூரில் தனது சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து கொண்டு நாளை வாட்டிகன் திரும்ப உள்ளார்.